ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழுக்கான பாடக்குறிப்புகள் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம நூல் ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 6th ஓல்டு புக்கை முதல்ல பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டேர்ம் 1 முதல்ல என்னென்ன செய்யுள் பகுதி இருக்குது, அதோட செய்யுள் ஆசிரியர்கள் யார் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நமக்கு செய்யுள் பகுதி வாழ்த்து பகுதி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது திருவருட்பா. ஸோ அந்த செய்யுள் பகுதியிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வாழ்த்து பாடல் தான் கொடுத்துருப்பாங்க முதல்ல. ஸோ அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ அவருடைய சிறப்பு பெயர்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திருவருட்பிரகாச வள்ளலார். ஸோ இவர் எழுதிய பிற நூல்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். ஸோ இதோட ரெண்டோடைய ஆசிரியருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உரைநடை நூல்கள். ஸோ உரைநடை நூல்கள் இவர் எழுதிய உரைநடை நூல்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய நூல்கள் இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டேர்மில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். ஸோ குறிஞ்சிப்பாட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். ஸோ என் சரிதம், இது யார் எழுதிய நூல், யாருடைய வாழ்க்கை வரலாறு நூல்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா ஊவேசா. இவருடைய வாழ்க்கை வரலாறு நூல் தான் என் சரிதம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரை நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இயல் 1 ஒரு உரைநடை பகுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுலேருந்து எடுத்து ஆளப்பட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியிலேருந்து, அந்த கதையிலேருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட உரைநடை பகுதி தான் கடைசி வரை நம்பிக்கை. ஸோ இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் குப்தா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர். பாரத தேசம். ஸோ இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார். நான்மணி கடிகை. ஸோ இதனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். நாட்டுப்புற பாடல்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள்னு நாட்டுப்புற பாடல்கள்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாய் வழியாக பரவும் இலக்கியம் தான் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஆசிரியர்கள் யாரும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீரச்சிறுவன். இது எந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட இதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை எடுத்து ஒரு ஸ்டோரியை நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்ன டைட்டிலில் இருக்கும்னா வீரச்சிறுவன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதனுடைய ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜானகி மணாலன். ஸோ இது வரைக்கும் நம்ம 6th டேர்ம் 1 உள்ள நூல் ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டேர்ம் 2 என்னென்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.